பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் நிலைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துதல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை 4வது சனிக்கிழமை கத்து சித்தமானால் சென்னையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும். பல்லாவரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வாங்க, அங்கே இறங்கி ஷேர் ஆட்டோவில் பம்மல் மெயின் ரோட்டில் வந்தீங்கன்னா முத்தமிழ் நகர் பஸ் ஸ்டாப்பு, அதில் சியோன் காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு இடம் இருக்குது. உள்ளே அப்படி வந்தீங்கன்னா தூணா பில்லர்ஸாக இருக்கும். பின்னால் வந்தீங்கன்னா லிஃப்ட் இருக்கும், அதில் ஏறி வந்தீங்கன்னா 4th ஃப்ளோரில் நான் உங்களுக்காக காத்திருப்பேன். டெய்லி சென்னையில் நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற நிறைய பேர் இருக்கிறீங்க. நீங்கள் கண்டிப்பாக வர வேண்டும் என்று அன்போடு அழைக்கின்றேன். சில மங்களராஜ் மற்றும் டீம்லாம் சூப்பராக இருக்காங்க, நல்லா ஹெல்ப் பண்ணுறாங்க பல வருஷமாக. சில மங்களராஜ் அவர்கள் மிக சிறப்பான உணவு அளிக்கிறாங்க. கூட்டத்தின் இறுதியில் உங்களுக்காக நான் தனித்தனியாக ஜெபிப்பேன் என்பதை நினைவூட்ட விரும்புகிறேன். நம்முடைய ஊழியத்தின் சார்பாக அடக்கலான் குருவி முதிர்லத்துக்காக ஜோம் பண்ணுங்க. நிறைய பேர் தங்கி இருக்கிறாங்க, வயசான காலத்தில் இருக்கிறாங்க. அவங்கள உங்களை தகப்பன் தாயை போல் நினைத்து கொள்ளுங்க. அவங்களுக்காக எப்பொழுதும் ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகிறது. நல்ல நல்ல ஊழியக்காரர்கள் வந்து அவங்கள ஜெபத்தில் வழி நடத்துகிறாங்க. அவர்களுக்கு எப்பொழுதும் ஜெப தேவை இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அங்கே இருக்கிறவங்களாம் எப்போனாலும் போய் மாளிகையில் போய் ஜெபம் பண்ணலாம், வரலாம், போகலாம். காத்தோட்டமான இட வசதி இருக்கிறது, நிறைய இடம் இருக்குது, யாருனாலும் வந்து தங்கலாம். சிறப்பான அன்பான விருந்து கூட ஆயத்தமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வசதி வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். அதே போலவே பிரியத்துக்குரியவர்களே, பக்கத்தில் 3 ஏக்கர் இடத்தை அன்றும் கொடுத்துருக்குறாங்க. ரொம்ப வருஷமாக சும்மாவே கிடக்குது. அதில் அநாதை பிள்ளைகளுக்கான இல்லத்தை கட்ட வேண்டும் என்கிற மிகப்பெரிய தரிசனத்தோடு கூட நாம் அதை கட்டி எழுப்ப ஆசைப்படுகிறோம். பல லட்ச ரூபாய்கள் தேவை. அநாதை பிள்ளைகளுக்கான இல்லம், ஸ்கூல் ரெண்டையும் சேர்ந்து ஒரே நேரத்தில் கட்டணும். அதற்காக 10,000 என்று அநேக பங்குகளை வைத்திருக்கிறோம். கர்த்தரால் ஏவப்படுவீர்களால் நீங்களும் ஒரு பங்கை வாங்கி இந்த ஊழியத்தை தாங்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன்னா 2 மாதமே இருக்குது, அதுக்குள்ளே வேகமாக செயல்பட வேண்டும் என்று அழைக்கின்றேன். பணம் இல்லை ஐயா, நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறவங்கன்னா பரவாயில்லை, நீங்கள் அதுக்காக ஜோம்னுங்க, அதுவே பெரிய காரியம். பிரியத்துக்குரியவர்களே, இப்படியாக பல காரியங்கள் உண்டு. உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். இப்பொழுதும் கூட நம்முடைய பிரயோஜனத்திற்காக ஆதியாக 40வது அதிகாரம், மணிக்கு 41வது அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். 2 வருஷம் சென்ற பின்பு பார்வோன் ஒரு சொப்பனம் கண்டான். 2 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ பார்வோன் சொப்பனத்தை கண்டாராம். ஜெயிலிருந்த கைதி கண்டார். அதுக்கு முன்னால் யோசேப்பு எனப்பட்ட வாலிபன் ஒரு சொப்பனத்தை கண்டார். இப்பொழுது நாட்டின் ராஜா சொப்பனத்தை கண்டார். 41வது அதிகாரமே சொப்பனத்தை ராஜா கண்டார் அப்படின்னு தான் ஆரம்பிக்கு. ஃபஸ்ட்டு வசனத்திலே இதை நம்ம வாசிக்கிறோம். தேவன் எவ்வளவு பெரியவராக இருப்பார் என்றால், ஆண்டவர் சொப்பனங்களின் மூலமாக காரியங்களை நடப்பிக்கின்றவராக இருக்கின்றார். சொப்பனங்களின் மூலமாக பின்னாட்களில் நடக்க இருக்கிறவைகளை முதன்பாகவே காண்பிக்கின்றார். சொப்பனங்களின் மூலமாகவே தன்னுடைய பிள்ளைகளை அவர் உயர்த்துகிறார். சிறைச்சாலைகளை உடைத்து வெளியே கொண்டு வருகிறார். மிக சாதாரணமான கனவு. தூக்கத்தில் அப்படி தூங்கி கண் விழிக்கும் போது அநேக சொப்பனம் மறந்து போகுது. தூங்கும்போது அந்த சொப்பனம் வந்துட்டு போகுது. ஆனால் அதுக்கு பின்னால் எவ்வளோ ஸ்டோரி இருக்குது பார்த்தீங்களா? தேவன் நினச்சார்னா எதை சின்ன துரும்ப கூட வச்சு அவர் செயல்பட முடியும் என்பதை இதன் மூலமாக நாம் அறிந்து கொள்ள வேண்டும். படிப்பு இருந்தால் தான் வாழ்க்கை, இல்லைனா சொந்த வீடு இருந்தால் தான் வாழ்க்கை, அது இருந்தால் தான் வாழ்க்கை நிறைய பேர் நினைக்கிறாங்க. ஒன்றுமே இல்லட்டாலும் தேவனால் எல்லாவற்றையும் உருவாக்கி கொடுக்க முடியும்.
செங்கடல் மத்தியிலும் ஆண்டவராலே வழி ஏற்படுத்தி கொடுக்க முடியும் என்பதை இந்த சம்பவத்தின் மூலமாக நான் தெரிந்து கொள்கிறோம். இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் முதல்ல அவருக்கு சொப்பனம், இப்போ அது அவருக்கு வருங்காலத்தில் நடக்கும். அதன் அர்த்தம் நண்பனாகிய பானபாத்திரக்காரனுக்கு சொப்பனம் அர்த்தம் சொல்கிறாரு, ஒரு பிரயோஜனம் இல்லை. இப்போ ராஜாவுக்கு சொப்பனம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி காண்கிறோம். அதுக்குன்னு ஒரு டைம் இருக்குங்க, 2 வருஷம் ஆனவுடனே சொப்பனம் வரணும். அப்போ ஆண்டவர் காமிக்கிறார். உங்கள் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு காலம் வரும்போது, டைம் வரும்போது ஆண்டவர் சரியாக காமிப்பார், எல்லாத்தையும் உங்களுக்கு விளக்குவார் என்பதில் சந்தேகமில்லை. சொப்பனத்தை நான் வாசிக்கிறேன் பாருங்கள். அது என்னவென்றால், அவன் நதியண்டையில் நின்று கொண்டிருந்தான். 2ஆம் வசனம். அப்பொழுது அழகும் புஷ்டியுமான 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து புல் மேய்ந்தது. அவர் நதி ஒண்டையில் நிற்கிறாரு, ஒரு ரிவர் மாதிரி போது அதில் ஓரத்தில் நிற்கிறாரு ராஜா சொப்பனத்தில். அப்போ அழகான புஷ்டியான 7 பசுக்கள் அப்படியே நதியிலேருந்து வந்து மேய்ஞ்சிட்டு இருந்துச்சான். அந்த கொழுமையான புஷ்டியான பசுக்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது, பெருசாக இருக்குது, அப்படியே அப்படியே கண்ணுக்கு முன்னால் அப்படியே வருது. அவர் பார்க்குறதுக்கே மகிழ்ச்சியாக இருக்குது. ஆனால் அதில் 7 பசுக்கள் என்பதை அவர் காண்கிறார். மொத்தம் டோட்டல் வந்து 7. பானபாத்திரக்காரனும் சுயம்பாயின் தலைவனுடைய சொப்பனத்தில் 3 வந்துச்சு. இங்கே 7 அப்படின்னு சொல்லி வருது. 7 அழகான பசுக்கள், புஷ்டியான பசுக்கள் அங்கே அழகாக அவருடைய கண்கள் பார்வைக்கு வருது. எல்லாம் மேய்ஞ்சிட்டு இருக்குது, பார்க்குறதுக்கே அவருக்கு இன்பமாக இருந்தது. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அநேக நேரங்களிலே புஷ்டியான கொழுமையான பார்வைக்கு இனிமையான காட்சிகள் நமக்கு கிடைக்கலாம். வாழ்க்கையும் அப்படி இருக்கலாம், பிள்ளைகள் அப்படி இருக்கலாம், நம்முடைய பிஸ்னஸ் அப்படி இருக்கலாம், பார்க்குறதுக்கு நல்லா இருக்கலாம். அந்த மாதிரியான காட்சிகளை எல்லாம் கர்த்தர் நமக்கு காண்பிப்பாராக. நம்முடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள் இருப்பதாக, ஆண்டவருடைய கிருபைகள் இருப்பதாக. இந்த மனிதன் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது கர்த்தரை அறியாத இந்த மனிதனுக்கு 7 கொழுமையான புஷ்டியான பசுக்கள் வந்தன என்று காண்கின்றோம். அவருக்கு அந்த சொப்பனத்திலே மனசில் சந்தோஷமாக இருந்திருக்கும். ஆனால் அதை தொடர்ந்து என்ன வந்தன என்பதுதான் அதில் முக்கியமான காரியம். 3ஆம் வசனத்தை பாருங்கள். அவைகளின் பின் அவலட்சணமும் கேவலமுமான வேறு 7 பசுக்கள் நதியிலிருந்து ஏறி வந்து நதி ஓரத்தில் மற்ற பசுக்கள் இடையில் நின்றது. அப்படி கண்ணை முடிக்கிறதுக்குள்ளே இந்த பசுக்கள்லாம் நதி ஓரத்தில் இருந்து புல் மேய்ஞ்சிக்கிட்டு இருக்குது. உள்ள நதியிலேருந்து மறுபடியும் 7 பசுக்கள் வருது. இங்கே 7 பசுக்கள் ஏற்கனவே கொழுமையாக சாப்பிட்டுட்டு இருக்குது, புல் சாப்பிட்டுட்டு இருக்குது. அங்கே புதுசாக 7 பசுக்கள் வருன்னு. ஆனால் அவங்க அவலட்சணமான பசுக்கள், பார்ப்பதற்கு கேவலமாக இருக்கிற பசுக்கள். இங்கிலீஷ் பைபிளில் ஸ்கின்னி அண்ட் போனின்னு சொல்லி பார்க்குறோம். இந்த நாட்களில் நம்ம வீட்டு வாசலில் எங்கேருந்தும் வந்து ஒரு நாய் கிடக்குது. அது ஃபுல்லாக வியாதிப்பட்டு அது நிறமெல்லாம் போய் புண்ணாக இருந்து பிரதாபமாக இருக்கும், பார்க்குறதுக்கே அவலட்சணமாக இருக்கும். ஆனால் நம்ம வீட்டு வாசல் இருக்கிறதுனால எனக்கு முடிஞ்ச அளவு சாப்பாடை போட்டு சாப்பாட்டுக்குள்ளே மாத்திரையை கொடுத்து வச்சு எப்படியாவது அதை சரி பண்ணலாமா நம்ம ட்ரை பண்ணுறோம். ஒரு சில பார்த்தாலே அவலட்சணமாக இருப்பாங்க. குடும்பங்களில் சாபங்கள் இருக்குங்கிறது வந்து நமக்கு அப்படி தெரியும். ஒரு அம்மா மாதந்தோறும் தவறாமல் நம்ம கூட்டத்துக்கு வருவாங்க. என் பிள்ளைகள் ரசிக்கப்படணும், என் குடும்பத்தில் நிறைய சாபம் இருக்கு, என் ஜோமனுங்கம்பாங்க. ஒருக்கா மகன் வரவே மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தவர் வந்துட்டார். வந்து உட்கார்ந்தே இருந்தார். முதல்ல ஜோமனை கூட்டா வரவே இல்லை. எல்லோரும் போட்டியை கடைசியில் வாரேன்னு சொன்னார். கடைசியில் வந்து தொப்பி வச்சுருந்தார். தாய் வந்து சொப்பியை கலத்துங்கன்னு மகன்கிட்ட சொல்கிறாங்க. அவர் மாட்டேங்கிற. நான் சொன்னேன், இவன் தொப்பி இருந்தானே இல்லட்டானே நம்ம ஜோமனெல்லாம், தொப்பியில் என்ன இருக்குது அப்படின்னு. இல்லையா கண்டிப்பாக கலத்துறோன்னு அவங்க அம்மா கலத்தி விட்டாங்க. பார்த்தா அந்த மண்டையில் வந்து இப்படி ஒரு பள்ளம் மாதிரி இருக்குது, நடு மண்டையில் முடியல, பள்ளம் மாதிரி இருக்குது. நான் அப்படி பார்த்ததே இல்லை. அவங்க அந்த அம்மா சொல்கிறாங்க, என் கணவருக்கும் இப்படி தான் இருக்குது, அவங்க அப்பாவுக்கும் இப்படி தான் இருந்துச்சு. இவன் தம்பி இருக்கிறான், தம்பிக்கும் மண்டையில் வந்து ஒரு மாதிரி ஒரு பள்ளம் மாதிரி விழுந்திருக்கியா, அது முடி வளர மாட்டேங்கி, பார்க்க அவலட்சணமாக இருக்குது. ராஜா சொப்பனத்தில் இருக்கும் பொழுதே அந்த அவலட்சணமான பசுக்களை காண்கிறார். ஒரு மாதிரி பயங்கர கேவலமாக இருக்குது அந்த பசுக்களை காண்கிறார். இந்த உலகத்தில் எத்தனையோ பேர் அவலட்சணமாக இருக்கிறாங்க. பல காரணங்கள் அதுக்கு இருக்கலாம். நான் அந்த குடும்பத்துக்காக ஜெபித்த பொழுது முற்பிதால யாரோ ஒருத்தர் யார் மண்டையிலையோ அப்படி கம்ப வச்சு அடிக்கிறார், அவங்க சாவுறாங்க. அது சாபம் அவருடைய பிள்ளைகள் மேலே வந்தது என்று நான் கண்டேன். பெற்றோர்கள் புளிப்பானதை சாப்பிட்டார்கள், பிள்ளையுடைய பற்கள் கூசி போயிட்டு என்று வசனம் சொல்கிறது. யாரோ தாத்தா அடிச்ச அடி யாரோ ஒருத்தனை கொண்டாரு, பிள்ளைகளுக்கு மண்டையில் அப்படி தவறாமல் வந்துக்கிட்டே இருக்குது, பள்ளம் மாதிரி வந்துக்கிட்டே இருக்குது. அவலட்சணமான பசுக்கள், அவலட்சணமான பிள்ளைகள், அவலட்சணமாய் இருப்பதை காண்கிறோம். பில்டிங்ஸ் அவலட்சணமாக இருக்குது.
குண்டு போட்டு காசால எல்லா பில்டிங்கும் அவலட்சணமாக இருக்குது. நிறைய வீடுகளை பார்க்குறோம். ஒன்ஸ் அப்பான் எ டைம், லாங் அகோ, பெரிய மாளிகையாக இருந்தது, இன்னைக்கு இடிஞ்சி கிடக்குது, அவலட்சணமாக இருக்குது, பார்க்குறதுக்கே அவலட்சணமாக இருக்குது. ஒரு சிலர் பார்க்கும் பொழுதே அவலட்சணமாக இருக்கிறாங்க. எதுக்காக நமக்கு தெரியாதுங்க. யார் மீது நியாய தீர்ப்பை கொடுப்பதற்காக நம்ம வரலைங்க. ஆனால் கொளுத்த கன்றுகளும் இருந்தன, அவலட்சணமான பசுக்களும் இருந்தன, அப்படியும் இருந்தன, இப்படி இருந்தன. வாழ்க்கை என்பது அதுதான். கொளுத்ததும் வரும், அவலட்சணமானது வரும், நல்ல காலமும் வரும், கெட்ட காலமும் வரும். இந்த ராஜாவுக்கு சொப்பனத்தில் ஒரு குழப்பம் ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. அப்பொழுது நம்ப முடியாத ஒரு சம்பவம் அங்கே நடக்கின்றது. அது என்னவென்று பாருங்கள். நம்ப முடியாத சம்பவம் என்ன தெரியுமா? வசனம் 4, ஆதியாகமம் 41. அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் அழகும் புஷ்டியுமான 7 பசுக்களையும் பட்சித்து போட்டது இப்படி பார்வோன் கண்டு விழித்து கொண்டான். ஏங்க, அந்த கொளுத்த பசுக்கள் அவலட்சணமான பசுக்களை சாப்பிட்டுருச்சுன்னா ஓகே, அதால் சாப்பிட முடியும். ஆனால் அவலட்சணமும் கேவலமான பசுக்கள் நல்ல பசுக்களை அப்படி விழுங்கிருச்சான். பார்வன் ஷாக்கடிச்சு முடிக்கிறார், என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு. நல்ல பசுக்கள் கேவலமான பசுக்களை விடுங்கன்னா ஓகேன்னு சொல்லலாம், இதில் ஒன்றுமே சொல்றதுக்கு எதுவுமே இல்லை. கேவலமான பசுக்கள், அருவருப்பான பசுக்கள் நல்ல பசுக்களை உடனே போய் அப்படி ஆண் போய் விழுங்கிருச்சு ஆளுக்கு ஒன்று. இப்போ ராஜா ஷாக்கில் அப்படி சொப்பனத்திலிருந்து வெடித்துக் கொள்கிறார், தூக்கத்திலிருந்து வெடித்துக் கொள்கிறார். இதுதான் வாழ்க்கை. நல்ல காரியங்கள் எல்லாம் மறக்கப்பட்டு போகும், தீங்கான காரியங்களே நினைக்கப்படுகிறது. ஒரு மனிதன் 1000 நன்மைகளை செய்தாலும் மக்கள் அதை நினைப்பதில்லை. ஏதாவது ஒரு தீங்கான காரியம் செய்வான் என்றால் அதையே மக்கள் பேசுகிறாங்க. நல்லதெல்லாம் மறக்கப்பட்டு போகிறது இல்லைம்மா. ஒரு வெள்ளை சட்டையை நம்ம போட்டு நிற்கும் போது நல்ல வெள்ளை விளையன்று இருக்குன்னாலும் கூட ஒரு இடத்துல கருப்பான புள்ளி இருக்குன்னா மக்கள் அதுதானே சொல்லுது. நல்லா இருக்கிற இடத்த அது சொல்றதில்லை. நல்லவைகள் சீக்கிரமாக மறக்கப்பட்டு போகும், கெட்டது தான் இருக்கும். நம்ம வாழ்க்கையில் வாலிபம் என்பது சீக்கிரமாய் கரைந்து போகிறது. முதிர் வயதும் பலகீனங்கள் தான் நிறைய இருக்கிறது. அதை நம்ம வாழ்க்கையில் நம்ம நினைவு கூற வேண்டும். இப்படியான வித்தியாசமான காட்சிகளை பார்வோன் கண்டு சொப்பனத்திலிருந்து பாதிராத்திரி முழிச்சுக்கிறாரு. அரண்மனையில் எஞ்சி உட்கார்றாரு, எல்லாரும் தூங்குறாங்க. பார்வோனுக்கு என்னென்ன புரியல, ஒரு மாதிரி அவர் டிஸ்டர்ப்ட் ஆயிடுறாரு. என்னடா இது, என்ன இது ஒன்றுமே புரியல, இது என்ன காட்சி அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருந்து மறுபடியும் அவர் தூங்கிட்டாரா. பாதி ராத்திரியை அவர் சிந்திச்சு பார்க்குறாரு, இது என்ன அது என்னன்னு யோசிக்கிறார், அவருக்கு புரியல. பிறகு அப்படியே அவர் தூங்கிடுறாரா. நிறைய பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்கள் சொந்த அறிவிலே அது என்னது இது என்னன்னு யோசித்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு அது தெரியறதில்லை. ஒன்று மறுபடியும் அவங்க தூங்க போயிடுறாங்க, மறுபடியும் படுக்கைக்கு போயிடுறாங்க. நிறைய பேர்கள் ராஜாவாக இருந்தாலும் கூட அவர்களுக்கு சில முயற்சிகளை எடுத்து பார்த்து அதில் வெற்றி இல்லாதபடியினாலே பழையபடியே நித்திரைக்கு போயிடுறாங்க. ஒரு மனிதன் தூங்கும் பொழுது அவனுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது. இஸ் பிகமிங் இன்னேபிள், இஸ் பிகமிங் எ வெஜிடபிள். அதே மாதிரி நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒன்றுமே இல்லாமல் மறுபடியும் அப்படி தூங்கி போயிடுறாங்க. வேலைக்கு போகிறாங்க, சம்பாதிச்சு பார்க்குறாங்க, பணம் போதுமானதாக இல்லை, என்ன பண்ணே தெரியல. நிறைய பேர் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண முடியாமலே மறுபடியும் அப்படியே நித்திரைக்கு ரைட்டு தூங்கிறாங்க. யோசித்து பார்த்து கவலைப்படுறாங்க, பிள்ளை வாழ்க்கை இப்படி இருக்குதே, இதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணுமே, அதுக்கு இவ்வளோ பணம் கொடுக்கணுமே, என்ன பண்ண யோசித்து பார்க்குறாங்க, கவலைப்பட்டே இருக்காங்க, அப்படி தூங்கிடுறாங்க. அநேகர் இந்த பார்வோன் ராஜாவை போல அநேக கேள்விக்குறிகளை எழுப்புறாங்க, அவங்களே எழுப்புறாங்க. என் வாழ்க்கை எங்கே போகுது, நான் என்ன பண்ணுவேன், என் வாழ்க்கையில் என்ன நடக்கும், என்னெல்லாமோ சிந்திச்சு பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே அவங்க தூங்கிடுறாங்க. நிறைய பேர் இரவு நேரத்தில் இந்த பார்வோனை போல பாதிராத்திரி முழிக்கிறாங்க, அலறாங்க கெட்ட சொப்பனங்களை கண்டு. அதுக்கு பிறகு அவங்க அப்படி தூங்கிடுறாங்க. இரவு நேரம் என்றாலே அநேகருக்கு பயங்கரமாக இருக்கிறது. ஏனென்றால் பல விதங்களிலே பல தொந்தரவுகள், பல சொப்பனங்கள், பல பயம் பயம் பயம். எத்தனையோ பேர்களை ஊழியத்தின் பாதையில் பார்க்குறோம், வீட்டில் சலங்கை சத்தமாக கேட்குது, கொலு சத்தமாக கேட்குதுங்க, பயங்கரமாக யாரும் அழுற மாதிரி இருக்குது, சிரிக்கிற மாதிரி இருக்கிறது, என்னன்னே எனக்கு தெரியலைங்க. இரவு நேரம் வந்தாலே பயமாக இருக்கிறது என்று சொல்கிற எத்தனையோ பேர்களை காண்கிறோம். ஒருவேளை நீங்களும் கூட இந்த சத்தத்தை கேட்குற உங்களுடைய வாழ்க்கையில் இரவு நேரங்களில் பல பயங்கரங்கள் மத்தியில் இருக்கலாம். இல்லை இரவானாலே பல கவலைகளை பட்டு யோசித்து பார்த்து ஒன்றும் புரியாதபடி நாங்கள் அப்படியே தூங்கி போகிறவராக இருக்கலாம். உங்களை மாதிரி எங்கே ஒரு மனுஷன் இருந்தார், ராஜா இருந்தாருன்னு பார்க்குறோம். பாருங்க, மறுபடி
5ஆம் வசனம் சொல்கிறது, மறுபடியும் அவன் நித்திரை செய்து 2ஆம் விசை ஒரு சொப்பனம் கண்டான். நல்ல செழுமையான 7 கதிர்கள் ஒரே தாளிலிருந்து ஓங்கி வளர்ந்தது. பின்பு சாவியானதும் கீழ்காற்றினால் தீர்ந்ததுமான 7 கதிர்கள் முளைத்தது. சாவியான கதிர்கள் செழுமையும் நிறைமேனியுமான அந்த 7 கதிர்களை விழுங்கி போட்டது. அப்பொழுது பார்வோன் விழித்து கொண்டது சொப்பனம் என்று அறிந்தான். அவர் மறுபடியும் தூங்குறாரு. அவருக்கு முதல்ல என்ன நினைச்சுன்னு புரியல, அந்த சொப்பனம் என்னன்னு தெரியல. மறுபடியும் தூங்குறாரு, மறுபடியும் சொப்பனம் வருது. மறுபடியும் 7, அதே மாதிரி 7 7ன்னு வருது. முதல்ல 7 நல்ல பசுக்கள், பிறகு 7 தீங்கான பசுக்கள். இப்பொழுது 7 நல்ல கதிர்கள், அதுக்கு பிறகு 7 சாவியான கதிர்கள், தீந்து போன கதிர்கள். அதே மாதிரி கொளுத்த பசுவை அந்த ஸ்கின்னி போனி அவலட்சமான பசுகள் விழுங்கினது மாதிரி நல்ல கதிர்களை அங்கே தீர்ந்த அந்த கதிர்கள் விழுங்கி விடுகின்றன. இதுவும் ஒரு பயங்கரமான கனவு, டிஸ்கரேஜிங் ட்ரீம், கவலைப்பட வேண்டிய ஒரு கனவு. அப்படி ஒரு கனவு அவருக்கு வருது. மறுபடியும் அவர் விழிச்சுக்கிறார். அண்ட் அகெயின் இஸ் ரியலைசிங் தட் இட் இஸ் நாட் ரியாலிட்டி, இட் இஸ் எ ட்ரீம். இது ஒரு சொப்பனம் தான் அப்படின்னு அவர் புரிஞ்சுக்கிறார். என்னையா இது ஒரே மாதிரி 7 7ன்னு வருது, என்னன்னே புரியலையே. நல்லது வருது, பிறகு கெட்டது வருது, என்னது? அவர் அப்படி நிம்மதி இழந்து போகிறார். அந்த இரவே அப்படி டிஸ்டர்ப்டாக முடிந்து போகிறது. அநேகருடைய இரவுகள் இப்படியே கவலையிலேயே முடிந்து விடுகிறது. தூங்காமலேயே கவலைப்பட்டு கொண்டிருக்கிற எத்தனை பேர்கள் இருக்காங்க தெரியுமா? பயந்து தனிமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கவலைப்பட்டே வாழ்கிற எத்தனை பெண்கள் இருக்காங்க தெரியுமா? யாரும் வந்துடுவாங்களோ, பண்ணிடுவாங்களோ, பயந்து தூங்காமல் இருக்கிறவர்கள் எத்தனை பேர்கள் உண்டு. வியாதியின் வேதனை தாங்க முடியாமல் இரவு முழுவதும் கதறி தூங்க முடியாமல் இருப்பவர்கள் உண்டு. தங்களுக்கு பிரியமானவர்கள் வியாதி நிமித்தமாய் அலறுகிற பொழுது, ஐயோ அவங்க இப்படி கவலைப்படுறாங்களே, அலறாங்களேன்னு சொல்லி அதை பார்த்து அப்படியே குடும்பத்தாரும் தூங்காமலே இருக்கிறவர்கள் உண்டு. பிரியமானவர்கள், எவ்வளோ பேருக்கு இரவு ஒரு பயங்கரமான இரவாக இருக்கிறது என்பதுதான் இதில் நாம் கவனிக்க வேண்டிய ஒரு காரியம். நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதை அறிந்துதான் இரவு நேரம் வந்தவுடனே அவர் இரவு முழுவதும் பிதாவை நோக்கி அவர் ஜெபித்து கொண்டிருந்தார் என்று பைபிள் நமக்கு சொல்லுகிறது. இந்த உலக வாழ்க்கையில் ஆண்டவர் 3.5 வருடங்கள் ஊழியம் செய்த பொழுது பலதரப்பட்ட மக்களை சந்தித்தார். வியாதியஸ்தர்களை சந்தித்தார், சபிக்கப்பட்டவர்களை சந்தித்தார், பிரேதங்களை உயிரோடு எழுப்பும்படியாக அவர் முன்னேறி சென்றார். பிரேத கல்லறைகளிலிருந்து புறப்பட்டு வந்த அசுத்த ஆவிகளை எதிர்கொண்டார். அவர்கிட்ட இருக்கிற கிரியைகள் தன்னை தாக்கக்கூடாது என்பதற்காக அவர் இரவு முழுவதும் பிதாவை நோக்கி அவர் ஜபிக்கிறவராக இருந்தார் என்று காண்கின்றோம். இந்த பார்வோன் ராஜா அப்படியாக இரவெல்லாம் ஜபித்திருந்தால் இதுபோல டிஸ்டர்பிங் திங்ஸ் வந்திருக்காதல்லவா? உங்களுக்கு இரவெல்லாம் தூக்கம் வரவில்லையா? இல்லைன்னா கெட்ட சொப்பனங்களாக இருக்கிறதா? உங்கள் வீட்டில் யாரோ வியாதினால கோரமாய் பாடுபட்டு இருக்காங்களா? விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. இரவு நேரத்தில் ஜெபிப்பதை வழக்கமாக வைத்து கொள்ளுங்க. எனக்கு என்ன ஞாபகத்தில் வருது, நாங்கள் ஏசப்பாவை பிடிக்கிறதுக்கு வந்திருக்காங்க பார்த்தீங்களா? அந்த கடைசி ராப்போஜனை முடிந்து கெத்செமனே தோட்டத்தை பிடிக்க வராங்க. இன்னும் கொஞ்ச நேரத்தில் இங்கே வந்துடுவாங்க, என்னை பிடிச்சிடுவாங்கன்னு ஆண்டவருக்கு தெரிஞ்ச உடனே அவர் அப்படியே பயங்கரமாக ஜெபித்தார். வெறுத்த வேர்வை சிந்தி இரவு நேரத்தில் தான் ஜெபம் பண்ணார். தன் சீசரில் பார்த்து, 1 மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபிக்க கூடாதா? Can't you keep watch for 1 hour for me? 1 மணி நேரமாக நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதா இரவு நேரத்தில்? கெஞ்சி கேட்டாராம் பார்த்துக்கிடுங்க. ஸோ இரவு நேரம் வந்தாலே நாம் ஜெபிப்போம் என்றால் 1 மணி நேரம் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கு பிறகு நம்ம தூங்க போவோம்னா இந்த மாதிரியான கிட்ட சொப்பனங்கள், சத்துருடைய ஆளுகைகள் நம்முடைய எல்லைக்குள்ளே வராதபடி, சத்துரு நம்மை தொட முடியாதபடி தேவன் நம்மை பாதுகாப்பதற்கு போதுமானவராக இருக்கிறார் என்பதை மறந்துடாதீங்க. இரவு நேரத்தில் நம்ம தூங்காமல் போவோம்னா இன்சூரன்ஸ் இல்லாத ஒரு வாழ்க்கை மாறி, இல்லைன்னா ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை மாறி, நம்முடைய வாழ்க்கையில் அது நமக்கு அதிக வேதனையை தந்துவிடும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களை, நாம் கவனமாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். நாம் கவனமாக இருக்கும்படியாக நாம் அழைக்கப்படுகிறோம். இதுபோல இரவு நேரங்கள் வருகிற பொழுது கர்த்தர் தான் நம்மை பாதுகாக்க வேண்டும், கர்த்தர் தான் நம்மை நடத்த வேண்டும், கர்த்தர் தான் நமக்கு போதுமானவராக இருக்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, இரவு நேரங்களில் ஜெபிக்கிறவர்கள் வாழ்க்கையில் உன்னதமான ஒரு நிலைமையை அடைஞ்சிருக்காங்கிறத நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். கர்த்தருடைய ஊழியக்காரனாக அடியாரும் கூட அடிக்கடி இரவு நேரத்தில் விழித்திருந்து ஜெபிப்பது வணக்கம். முக்கியமாக நாளைக்கு ஊழியம் இருக்குது, இல்லைன்னா ஒரு வீட்டுக்கு போய் ஜெபம் பண்ண போகிறோம், ஒரு வியாதியஸ்தருக்காக ஜெபிக்க போகிறோம் அப்படின்னாலே நான் இரவு நேரத்தில் ஆயத்தப்படுவேன். ஜெபிப்பது என்னுடைய வழக்கம்.
ஏனென்றால் பிரியத்துக்குரியவர்களே, அந்த இரவு நேரத்தில் அப்படி ஜெபிக்கிற பொழுது அநேக ரகசியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகின்றார். அநேக காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறார். வெளிப்பாடுகளை தருகிறார், வரங்களை தருகிறார், வல்லமையை தருகிறார். இரவு நேர ஜெபத்திற்கு அதிக வல்லமை உண்டு என்று சொல்லி என்னுடைய வாழ்க்கையில் நான் அறிவேன். பிரியத்துக்குரியவர்களே, இரவு நேரங்களில் ஜெபம் பண்ணுங்க. தண்ணி அடிக்கிறவங்க, பாவம் செய்கிறவங்களாம் இரவு நேரத்தை தேர்ந்து கொள்கிறாங்க. செய்வினை வைக்கிறவங்க, மந்திரவாதிகளை தேடி போகிறவங்க இரவு நேரத்தில் செய்கிறாங்க. களவாடுறவங்க, திருடர்கள் இரவு நேரத்தை தேர்வு செய்கிறாங்க. நாமோ ஆண்டவரை நோக்கி பார்ப்பதற்கு இரவு நேரத்தை நாம் வைத்துக்கொள்வோம் என்றால் அது மிகவும் நலமானதாக இருக்கும் என்பதை நான் உங்களுக்கு நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். பாருங்கள், 8ஆம் வசனத்தை பாருங்கள். காலமே பார்வனுடைய மனம் கலக்கம் கொண்டிருந்தது. அப்பொழுது அவன் எகிப்திலுள்ள சகல மந்திரவாதிகளையும் சகல சாஸ்திரிகளை அழைப்பித்து அவர்களுக்கு தன் சொப்பனத்தை சொன்னான். ஒருவராலும் அதன் அர்த்தத்தை பார்வனுக்கு சொல்லக்கூடாமல் போயிற்று. உடனே ராஜா வாண்டட் டு நோ வாட் இஸ் த ரியல் மீனிங் பிஹைண்ட் இட். எதுக்காக இப்படி ஒரு சொப்பனம், 2 சொப்பனம் ஒரே மாதிரி வந்துச்சு, எனக்கு கலக்கமாக இருக்கே அப்படின்னு சொல்லி ஒரு ஃபீல் பண்ணிட்டு அதை அவரை டிஸ்டர்ப் பண்ணுது. சொப்பனத்தை விட்டு வெளியே வந்தாச்சு, தூக்கத்தை விட்டு வெளியே வந்தாச்சு, ப்ராட் டே லைட் வந்தாச்சு. ஆனால் அவருக்கு நிம்மதியாக இருக்க முடியல. அவர் அந்த ட்ரீம் பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணுது. உடனே அவர் மந்திரவாதிகளை கூப்பிட்றாரு. ராஜா இல்லையா நிறைய சாஸ்திரிகளை வச்சுருக்காரு, எல்லாரையும் கூப்பிட்றாரு. கூப்பிட்டு எல்லாட்டையும் சொப்பனத்தை சொல்கிறார். இது என்ன அர்த்தம், இது அன்னர்த்தம்னு கேட்குறாரு. நோபடி குட் இன்டர்பிரட் இட். ஆனால் யாருமே அந்த அர்த்தத்தை சொல்லவே முடியலைங்கிறது அதில் நான் காண்கிறோம். அப்போ அவருடைய பிரச்சனைக்கு யாராலும் தீர்வு சொல்ல முடியவில்லை என்பதை நாம் அந்த இடத்துல உணர்கிறோம். அந்த சொப்பனத்தை சொல்வதற்கு மிகுந்த ஞானிகளாலே, மிகப்பெரிய சாஸ்திரிகளினாலே, வானசாஸ்திரங்களை படித்தவர்களினாலே, மந்திரம் செய்பவர்களினாலே முடியல. எகிப்து என்பதை மந்திரவாதத்தின் இடம் என்பதை நாம் பல இடங்களில் பார்க்கிறோம். ஈவன் தென் நோபடி குட் டு எனிதிங். யாராலுமே எதுவுமே செய்ய முடியலைங்க. ராஜாவாக இருந்தால் என்ன, எவ்வளவோ வேலைக்காரர்கள் இருந்தால் என்ன, எவ்வளோ ஞானிகள் சூழ்ந்திருந்தால் என்ன, அற்ப சொப்பனங்களுக்கு கூட அர்த்தம் தெரிய முடியவில்லையே. அப்படிதான் கர்த்தர் அதை செய்ய உதவி செய்யலைன்னா, எத்தனை பேர் உதவி செய்தாலும், எத்தனை கோடி ரூபாய் இருந்தாலும், எவ்வளவோ அரசியல் செல்வாக்குகளாக இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இருக்காது என்பதை இதன் மூலமாக நான் கற்றுக்கொள்கிறோம். கர்த்தர் உதவி செய்யலைன்னா மனுஷருடைய உதவி விருதா. God doesn't help you, support you. Nobody can do anything in your life. இதை நீங்கள் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டும். செல்வங்கள், அரசியல் செல்வாக்குகள், ரவுடிகளுடைய நட்புகளெல்லாம் வாழ்க்கையில் நமக்கு ஒன்றுமே செய்யாது. ஒன்றுமே உதவி செய்யாது. ஆண்டவர் தான் நமக்கு உதவி செய்ய முடியும் என்பதை நாம் மறந்து போகவே கூடாது. பிரியத்துக்குரியவர்களே, இந்த அருமையான நாளில் கூட இந்த ராஜா எவ்வளவோ உச்சத்தில் இருந்தார், மிகப்பெரிய நாட்டினுடைய அதிபதியாக இருந்தார். ஆனால் அவருக்கு யாராலுமே உதவி செய்ய முடியல. அவர் அப்படி ஒவ்வொருத்தராக எனக்கு தெரில இவர் ஆர்வமாக சொல்லிக்கிட்டே இருக்கிறார். தீஸ் ஆர் த ட்ரீம்ஸ். ஒருத்தரையாக கூப்பிட்டு உள்ள விட்டு ஒருத்தரையாக சொல்ல, ஒருத்தருக்குமே தெரியலன்னொன்னே அவருடைய கலக்கம் இன்னும் அதிகரிச்சிருக்கும், அவருடைய வேதனை இன்னும் அதிகரிச்சிருக்கும். அவர் மண்டையை போட்டு அப்படி பிச்சுக்கிட்டு இருந்திருப்பார். என்னடா இதுன்னு சொல்லிட்டு. ஒருவேளை இன்றைக்கு நீங்களும் கூட ஏதோ ஒன்றின் அர்த்தத்தை அறிய விரும்பி, ஏதோ ஒரு தீர்வை, ஒரு வியாதிக்கு விரும்பி, கடன் பாரங்களுக்கு தீர்வை விரும்பி, அதுக்காக நிறைய பேர்ட்ட ஹெல்ப் கேட்டு யாருமே முடியாதுன்னு சொன்னதுனால, தெரியாதுன்னு சொன்னதுனால மன உடைந்து போன நிலைமையில் இருக்கலாம். இது சரியானதா, அது சரியானதா, எதை தேர்வு செய்வது என்று தெரியாமல் இருக்கலாம். இந்த இடத்துல வீடு வாங்கவா, அந்த இடத்துல வீடு வாங்கவா, இந்த இடத்துல இடம் வாங்கவா, அந்த இடத்துல இடம் வாங்கவா, இல்லைன்னா இங்கே ஊழியம் செய்வா, அங்கே ஊழியம் செய்வா. மனதில் இப்படி கலக்கமாக இருக்க இது என்ன அர்த்தம்? நிறைய நேரங்களில் அநேகர் இன்றைக்கு குழம்பி போயிருக்கிறாங்க. அவர்களுக்கெல்லாம் இயேசு கிறிஸ்து தேவை, யோசேப்பு தேவை, அவனுடைய வார்த்தையை கொண்டு வர ஊழியக்காரர்கள் தேவை என்பதை நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். நம்மோடு கூட ஆண்டவர் இடைபடுகிறார். ஆண்டவர் நமக்கு என்ன நிலைமையில் இருந்தாலும் கண்டிப்பாக நம்முடைய கேள்விகளுக்கு பதில் சொல்லுவார். நம்முடைய வாழ்க்கையில் என்ன காரியமாக இருந்தாலும் கர்த்தர் நமக்கு உதவி செய்வார், தெளிவை கொண்டு வருவார். ஆனால் ஆண்டவர் அல்லாத சேனல்களில் நம்ம போய் கேள்வி கேட்டோம் அப்படின்னா, ஆண்டவர் இல்லாத இடங்களுக்கு சென்று நம்ம நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும்னு நினைப்போம்னா அங்கே ஒன்றுமே கிடைக்காது, ஏமாற்றம் தான் மிஞ்சும். இன்னும் தெளிவில்லையா, இல்லைன்னா குழப்பம் இருக்க, முழங்காலம் முடைக்கிறங்க, ஒன்றுமே சரியில்லை, என்னன்னு புரியலையா, உடனே ஜோம்னு ஆரம்பிச்சிருங்க, ஏசப்பான்னு கூப்பிட ஆரம்பிச்சிருங்க. நீங்கள் இயேசுவேன்னு கூப்பிட்டீங்கன்னா மறு செகண்டு வானத்தில் இருக்கிற ஆண்டவருக்கு உங்கள் சத்தம் கேட்கும்.
ஏசப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுட்டீங்க அப்படின்னாலே எங்கேருந்து நீங்கள் கூப்பிட்டாலும் சரி அந்த சத்தம் உடனே வானத்துக்கு போயிடும், ஆண்டவர் உடனே கேட்பார். இதைத்தான் உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகிறேன். தேவன் பெரியவராக இருக்கிறார், ஆண்டவர் மிகப்பெரியவராக இருக்கின்றார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு உதவி செய்பவராக இருக்கின்றார். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு தீர்வை கொண்டு வருபவராக இருக்கின்றார். இந்த நாளிலும் கூட பிரியத்துக்குரிய எவ்வளவு பெரிய கேள்வி உங்களுக்கு முன்னால் நின்றுட்டு இருந்தாலும் என்ன செய்யணும்னு சொல்லியிருந்தார், முழங்கால ஊனுங்க, ஜோம் பண்ணுங்க, கர்த்தர் உங்களுக்கு தேர்வு செய்வார். பெரிய பெரிய பணக்காரர்கள் பிரச்சனைக்கு தீர்வு தெரியாமல் தவித்து கொண்டிருக்கிற பொழுது ஆண்டவர் நமக்கோ நல்ல தீர்வை தருவார் என்கிற நல்ல செய்தியை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். நாட்டின் தலையெழுத்தாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும், பிஸ்னஸாக இருக்கட்டும், ஊழியமாக இருக்கட்டும், தீர்வு தெரியலையா, கற்றுட்டு போங்க, அவர் உங்களுக்கு தெளிவானபடிக்கு தீர்வை காண்பிப்பார் என்கிற நல்ல செய்தி அறிவிக்கும்படியாக விரும்புகிறேன். இது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக நான் ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். நம்ம ஜெபம் பண்ணலாமா? இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம் ஆனந்தம். இயேசு எந்தன் வாழ்வின் பலனானார், எனக்கென்ன ஆனந்தம் ஆனந்தம். எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையானார், எந்தன் வாலிப காலமெல்லாம் எந்தன் வாழ்க்கையில் துணையானார். உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக, உம் நாமமே தழைத்தோங்க நான் பாடுவேன் உமக்காக. எந்தன் இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். எந்த இதயமே உம்மை பாடும், எந்த நினைவுகள் உமதாகும். இயேசு எந்தன் வாழ்வி பலனானார், எனக்கென்ன ஆனந்தம் 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 ஆனந்தம். அப்பா, நீர் எங்கள் வாழ்க்கையில் பலனானீர், அதற்காக நாங்கள் ஆனந்தமாய் காணப்படுகிறோம். ராஜாவாக இருந்தால் என்ன, பார்வோனாக இருந்தால் என்ன, சொப்பனத்து கூட அர்த்தம் கண்டுபிடிக்க முடியல. இரவுலாம் நிம்மதியாக தூங்க முடியல, கலக்கமாக இருக்குது. யார்ட்டெல்லாமோ போய் உதவி கேட்டாலும் ஒருத்தருக்கும் கூட அங்கே யாருக்குமே பதில் சொல்ல முடியல. ராஜாக்களுடைய நிலைமையே இன்றைக்கு பரிதாபமாக இருக்கிறது என்றால் எங்களை போன்ற சாமானியர்கள் அப்பா சகோதரர் உண்மை நாங்கள் நோக்கி பார்க்கிற பொழுது எங்களுடைய கேள்விகளுக்கு நல்ல பதிலை தருபவராக நீங்கள் இருக்கிறீங்க. அதற்காக நமக்கு சோத்திரம். இந்த வார்த்தையை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுகிறோம் ராஜா. இயேசுவே நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க, இயேசுவே நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இயேசப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. குழப்பமாக இருக்குது, என்ன பண்ணணும்னு சொல்லி தெரியலன்னு சொல்கிற ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யுங்க. ஒவ்வொருவரையும் தாங்குங்க, ஒவ்வொருவரையும் தூக்கி நிறுத்துங்க. ரபா லாபா ரபா நாபா கபா லாபாரா தூக்கி நிறுத்துங்கப்பா, தூக்கி நிறுத்துங்க. கலக்கங்களை நீக்குங்க, இரவில் வருகிற பயங்கரங்களை நீக்குங்க. கெட்ட சொப்பனங்களிலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுவீங்க, கெட்ட ஆவிகள்கிட்ட நம்முடைய பிள்ளைகளை விடுவீங்க, மந்திரவாதத்தின் ஆவிகளிலிருந்து விடுவீங்க, மரண பயத்திலிருந்து நம்முடைய பிள்ளைகளை விடுவீங்க. எதுக்கு வியாதி வந்திருக்குது, எதுக்கு இந்த பிரச்சனை, எதுக்கு இந்த தோல்வி, எதுக்கு பிஸ்னஸ் நின்று கிடக்குது, எதுக்கு ஊழியர் நின்று கிடக்குது, தெரியலையே தெரியலையே தெரியலையே, குழப்பமாக இருக்குன்னு சொல்லுகிறவர்களுக்கெல்லாம் என்ன காரியம் என்பதை வெளிப்படுத்துங்க. ஆண்டவரே, முழங்காலை முடக்கினால் எல்லா பிரச்சனைக்கும் தீர்வை காணலாம். நீங்கள் இரவெல்லாம் ஜெபிக்கிறவராக இருந்தீங்க, எங்களுக்கும் அப்படிப்பட்ட சொப்பனங்களை தந்து அப்படிப்பட்ட இரவை தந்து, ஜெபிக்கிற இரவை தந்து கர்த்தாவை வழிநடத்த வேண்டும் என்று சொல்லி கெஞ்சுகிறோம். இரவு நேரங்களில் கால் ஊன்றி முழங்கால் ஊன்றி ஜெபிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. வியாதியஸ்தர்களுக்காக ஜெபிக்கிறோம். வியாதி வந்த பிறகு எப்படி அவர்கள் நிம்மதியாக இருக்க முடியும், அவருடைய குடும்பத்தார் எப்படி நிம்மதியாக இருக்க முடியும்? வியாதியினால் எவ்வளவோ குடும்பத்தார் அலுவலப்படுறாங்கப்பா, ஆஸ்பத்திரியிலேயே போய் கிடக்கிறாங்க, லட்ச ரூபாய்களை இழக்கிறாங்க. நீங்கள் தான் உடைய பிள்ளைகளுக்கு எப்படியாவது உதவி செய்து அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். கிருபையினாலே தாங்க வேண்டும், இரக்கத்தினாலே தாங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. வானத்தையும் பூமியும் படைத்த கர்த்தர் நாமத்தினால எல்லா இருளும் நீங்கட்டும், எல்லா காரிருளும் நீங்கட்டும், எல்லா அந்தகாரத்தின் வல்லமைகளும் நீங்கி போகட்டும் அப்பா. ஓ துமாகாபா நரிபல வழிகளை உண்டாக்குங்க, பிள்ளைகளுக்கு வழி இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குங்க. நன்மைகளை எதிர்பார்த்துக்கிற பிள்ளைகளுக்கு நன்மைகளை செய்யுங்க. காத்திருக்கிற பிள்ளைகளுடைய காத்திரத்தில் இன்பமாய் முடிய பண்ணுங்க. பலகீனங்களை நீக்கி பலமுள்ளவர்களாய் மாற்றுங்க. நம்பர் 1 மாற்றுங்க. நம்முடைய பிள்ளைகளை தொழிலை நம்பர் 1 மாற்றுங்க.
நம்முடைய பிள்ளைகளுக்கு சமாதானத்தை தாருங்க. வாழாக்காமல் தலையாக்குவேன், கீழாக்காமல் மேலாக்குவேன் சொன்னவரே, உன் பாத்திரம் இந்த வருடத்தில் நிரம்பி வழியும் என்று சொன்னவர், நிரம்பி வழிங்க, மீதம் நிரம்பி வழியும்படியே செய்யுங்க, மீதம் எடுக்க உதவி செய்யுங்க. எதிரிகள் தோற்று போக ஒரு வழியாக வருகிற எதிரிகள் 7 வழியாக ஓடி போக உதவி செய்யுங்க. தடைகளை நீக்குங்க. ஆசீர்வாதம் உள்ளே வரட்டும், பணம் உள்ளே வரட்டும், நன்மைகள் உள்ளே வரட்டும். அடகு வைக்கப்பட்டுக்கிற நகைகள் மீட்டப்பட்டு கொண்டு வாரும் அப்பா. நீங்கள் அப்படியே செய்ய போகிற அன்பிற்காமக்கு ஸ்தோத்திரம். கிருபையின் ஐஸ்வர்யத்தில் பெரியவரே, வயதானவர்களை விழுந்து விட அப்படி காத்துக்கொள்ளுங்க. வாலிபத்தின் பாவங்கள், போதை பழக்கங்கள், செல்ஃபோன் அடிமைத்தனங்கள், பைக் அடிமைத்தனங்கள் இருப்பவங்க, வீலிங் பண்ணுறவங்களாம் மறித்து விடாதபடி கத்தாவே அவருடைய பெற்றோருடைய கண்ணீர் கண்டு அவர்களை ரட்சிக்க வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். ஆண்டவரை உதவி செய்யுங்கப்பா, ஆண்டவரை உதவி செய்யுங்க. உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் ஆசீர்வதிங்க. இந்திய தாய்த்த நாட்டை ஆசீர்வதிங்க. அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக அனைத்து தேவனுடைய பிள்ளைகள், ஆலயங்கள், திருச்சபைகள், ஊழியக்காரர்கள், பாஸ்டர்ஸ் எல்லாரையும் ஆசீர்வதிங்கப்பா. நான் ஸ்ரீ திராட்சைப்பழத்தோட்ட ஊழியங்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்முடைய நிகழ்ச்சிகளை தவறாமல் பார்க்கிற, அறிமுகப்படுத்துகிற நல்லவர்கள் உண்டு. ஆண்டவரே, ஜெபத்தினாலே காணிக்கைகளை தாங்கிற நல்ல உள்ளங்கள் உண்டு. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான்குரிய முதியோரிடத்தில் தங்க அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்கப்பா. அதே போல் பக்கத்தில் ஆண்டவரே, அனாதை பிள்ளைகளுக்கான இல்லம், ஸ்கூல் கட்டுறக்க நாட்கள் நெருங்கிட்டு இருக்குது. கொடுக்குற அநேக கரங்களை ஏற்படுத்தி தாரும். கர்த்தர் மகிமைப்படும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒருபொழுது மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்தருடைய அன்பில்லாத பிரச்சனை உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சதா காலங்களிலும் நிலைத்திருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. God bless you.